நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரீசென்ட் டேஸா எனக்கு நெறைய க்வெரீஸ் வருது. அதாவது அ ஒ நான் வந்து குடுத்துருப்பேன்ல பிஸ்னஸ்க்காக அந்த நம்பர்லயும் சரி, இன்ஸ்டாலயும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபேர் ஆறதுக்கு, நல்ல கலர் ஆறதுக்கு சோப் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பா பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ஸோ ரீசென்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்டிவ் இன்கிரியன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஃபேமஸ் ஆயிட்டுருக்குது. அம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சீரம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இந்த ஏஹெச்ஏ, பிஹெச்ஏலாம் அந்த ஸ்கின்ன வந்து கெமிக்கலி பீல் பண்றதுக்கு, அந்த தோல எடுக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில, சோப்போட சில விஷயங்கள் ஆட் பண்ணும்போது, நமக்கு கண்டிப்பா ஸ்கின் வந்து கலர் பண்ணி குடுக்கும். பட் உடனேனா கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா, ஒரு சோப் நம்ம வந்து குளிக்கும்போது யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம ஸ்கின்னோட டச் இருக்கு. அப்புறம் நம்ம அத வாஷ் பண்ணிருவோம். வேணா குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம், வருஷம் இல்ல கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம், ஒரு ஒரு 2, 3 மாசத்துக்கு அப்புறம் வேணா, கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த கெமிக்கல் ஃபார்முலேஷன் லேர்ன் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது வந்து சோப்ஸ் தான். ஸோ நான் வந்து எனக்கான சோப் வந்து கண் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால, நான் நெறைய சோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த சோப்பு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன சோப்புலாம் மார்க்கெட்ல இருக்குதோ, புதுசா என்ன சோப் லான்ச் ஆகுதோ, எல்லா சோப்புமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சோப்ஸ்னால எனக்கு எந்த ப்ராப்ளமும் எனக்கு ஸ்கின்ல வந்து வந்தது கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருந்ததுனால, நான் ரொம்ப தைரியமா எல்லா சோப்ஸும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரு வாட்டி வந்து காஃபி சோப்பு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதோட ரேட் வந்து 400, 500 அந்த ரேஞ்சில இருந்தது. ஸோ அ எக்கனாமிக்கலி அதாவது ஃபினான்ஷியலி கொஞ்சம் நம்ம அ நார்மலா இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சோப் வந்து பார்க்க ஆரம்பிக்கும்போது, சரி இது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு சோப்பு ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிக்கும்போது, அ சி ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்டின்னா, நான் ரூட்லருந்து கத்துப்பேன். ரூட்டுக்குள்ள போவேன். அந்த மாதிரி நான் கத்துக்கும்போது தான், நெறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எவ்ளோ காசு நம்ம டெய்லி லைஃப்ல காஸ்மெட்டிக்ஸ்க்காக வேஸ்ட் பண்றோம் அப்டின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களோட ஸ்கின் கேர்ல ஒரு ஒரு விஷயம் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட சோப்பு தான். ஸோ சோப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அது 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 என்ன சொல்றது? ஒரு கெமிக்கல் சோப்புக்கும், ஒரு கோல்டு பிரஸ் சோப்புக்கும் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோப்ல சில ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்டின்னா, அது கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு கலர் குடுக்கும். அது இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட ரூட் காஸ் என்ன? அதோட பக்க விளைவுகள், பின் விளைவுகள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லயா இருக்கட்டும், இல்ல நம்ம நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம அத ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கின்ன்றது வந்து நம்ம நெனைக்கிற மாரி சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆ அது அப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஒரு பருவ வர்றவங்களுக்கு தான் அந்த ஸ்கின்னோட ஒரு குவாலிட்டி வந்து தெரியும். ஸோ எதுவுமே பண்ணாத ஒரு ஸ்கின்னா அவங்களுக்கு அந்த ஸ்கின்னோட ஒரு ஆ அதோட ஒரு அதோட வொர்த் வந்து தெரியாது. ஸோ ஒரு சோப்ல வந்து இப்ப எக்ஸாம்பிள் இப்போதைக்கு பயங்கர ஒரு ஹைப்ல இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். ஸோ குளுட்டோத்தியான பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு பேசிக் இருக்கு நம்ம ஸ்கின்ன பத்தி. ஸோ இப்ப நான் வந்து வெயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றப்போ, நான் வந்து சன் எக்ஸ்போஷர் ஆகும்போது, நான் வந்து டேன் ஆவேன். ஏன் டேன் ஆகுறோம் அப்படின்னா, அங்கங்க நம்ம டார்க் ஆவோம்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அத நம்ம டேன மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். அத தாண்டி நம்ம ஃபேர் ஆகணும் அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிள் ஹீரோயின்ஸ், செலிபிரிட்டீஸ்லாம் அவங்க கலர் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்கின்ன வச்சு தான் அவங்களோட தொழில் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க நெறைய முக்கியத்துவம் குடுத்து தான் ஆகணும். பட் அவங்க கிட்ட போய் பார்த்தா தான் அவங்க அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளோ வலிகள் வந்து அவங்க அத எடுத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து புரியும். ஸோ நான் யாருன்றத ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு டீச்சர். நான் என் குழந்தைங்க கிரவுண்ட்ல விளையாடும்போது நானும் போய் விளையாடுவேன்.
ஸோ நான் டேன் ஆவேன்னா ஆவேன். அந்த டேர்ன ரிமூவ் பண்றதுக்கு என்ன ரெமெடி பண்ணணுமோ அது மட்டும் போதும். அத தாண்டி நான் வந்து ஆ ரஜினி வந்து ஒரு படத்துல நெறைய கிரீம்ஸ் போட்டு பயங்கர ஒயிட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேர்த்தியா இருந்தா போதும். ஒரு டீச்சர் வந்து ஒரு டீச்சரா இருந்தா போதும். அ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இல்ல. நம்ம வந்து எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் அப்படிதான். நம்ம வந்து பிரசன்டபிளா இருக்கணும். நமக்கு ஏத்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம அ போடும்போது நம்ம வந்து நேர்த்தியா தான் இருப்போம். அத தாண்டி ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணி தான் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ குளுட்டோத்தியன்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட். ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து என்ன பண்ணும்? அந்த ஒரு இம்ப்யூரிட்டீஸ்லாம் எடுக்கும். அதே மாதிரி மெலனின வந்து அதிக அளவு சுரக்க விடாம கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டார்க்கா இருக்குது அப்டின்னா, இப்போ ஒரு குளுட்டோத்தியான் கிரீமோ, சோப்போ இல்ல குளுட்டோத்தியான் சீரமோ நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, அது என்ன ஆகும்னா மெலனின வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்படி கண்ட்ரோல் பண்றதுனால, ஒரு நம்ம உடம்புல ஒரு சுரப்பி, அந்த மெலனின இன்க்ரீஸ் பண்றது வந்து ஒரு சுரப்பி இல்லையா? ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட வந்து நம்ம அஃபெக்ட் பண்றோம். ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த பண்ணி. அப்ப அதுக்கான பலனும் நம்ம அனுபவிக்க வேண்டியதா தான் இருக்கும். ஸோ எப்போதுமே அதனால தான் நான் சொல்வேன், ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து சும்மா எடுத்த உடனே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சின்ன டீனேஜ் பொண்ணுங்க அப்படின்னு வச்சுப்போமே, கொஞ்சம் அ கொஞ்சம் அம் சாக்லேட்டியா ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ நெறைய பேருக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்ல. இப்படி இருந்தா தான் அழகு அப்படிலாம் கிடையாது. ஸோ அம் எல்லாருமே அழகு தான். நான் ரொம்ப ரசிப்பேன். மக்கள் இப்போ ஒரு பீச்சுக்கோ, இல்ல எங்கேயாச்சும் ஒரு லைன்ல நிக்கிறோம் அப்படின்னா, அவங்களோட பல்லு அழகா இருக்கும். ஹேர் அழகா இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு இதில அழகா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்து நல்ல ஃபேஸ் மட்டும் க்ளோவா கலர் ஆனா, அந்த பொண்ணு சஜெஸ்ட் பண்ணும் ஒரு க்ரீம. உடனே இந்த பசங்களுக்கு அது என்ன ப்ராடக்ட்டு, அத ரூட் தெரியாம உடனே அந்த க்ரீம வாங்கி பயன்படுத்துவாங்க. அந்த மாரி தயவு செய்து பண்ணாதீங்க. இப்போ குளுட்டோத்தியன் யூஸ் பண்றது வந்து நல்லதுன்னா ஓகே. ஆனா அது ஒ ஒன்ஸ் நீங்க அத குடிச்சிட்டு, இல்ல அத சப்ளிமெண்ட்டா எடுக்குறீங்க. சப்ளிமெண்ட்னா டேப்லெட் மாதிரி எடுக்கலாம். ஜூஸ் மாரி நெறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு டைம்ல ஸ்டாப் பண்ணும்போது, அது வேல பண்ணாது. அதனால நம்ம உடம்புக்குள்ள அவ்ளோ பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அம் என்னோட ஹெல்த் கண்டிஷன் வேற, இன்னொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வேற. இப்ப நான் வந்து டெய்லி தலைக்கு குளிப்பேன். எனக்கு ஒத்துக்கும். சில பேர் 2 நாள் தலைக்கு குளிச்சுட்டாங்கன்னா ஒத்துக்காது. ஒத்துக்காது. ஸோ நம்ம உடம்பு நம்ம நம்மளோட உடல் வந்து எந்த அளவுக்கு சில விஷயங்களுக்கு வந்து போர் போர் அம் அ அக்செப்ட் பண்ணும், போராடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயங்கள் எடுக்கணும். ஸோ அ நீங்க ஸ்கின் பிரைட்டன் பண்றீங்க, ஸ்கின் ஒயிட்டன் பண்றீங்க. அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் அழகு. ஸோ சப்பியா இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அழகு. அது சி அ நம் நம் நம்ம நம்மள ஒருத்தங்களுக்கு பிடிக்குதுன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும். அதுதான் விஷயம். மத்தபடிலாம் வேற எதுவுமே இல்ல. பிரசன்டபிளா இருக்கணும். அதுக்காக பிரசன்டபிள் இல்லாம இருக்க முடியாது. ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். ஒரு விஷயம் இயற்கைக்கு மாறா நம்ம உடம்புக்குள்ள குடுக்கும்போது, கண்டிப்பா அதோட பக்க விளைவுகளும் இருக்கும், பின் விளைவுகளும் இருக்கும். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படின்றதுக்கான எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணி நான் ஸ்மோக் பண்றதில்ல. அப்படி பண்ணவும் மாட்டேன். அம் அது அது நான் பண்ணவும் மாட்டேன். அது தேவையும் இல்ல. இப்போ மஞ்சிஸ்டா வந்து இயற்கையாவே நல்ல கலர் குடுக்குது. அது போதும்னு நான் நெனைக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு உள்ள நம்ம ஒரு கலர் இருப்போம்ல. ஸோ அந்த கலர ஓரளவு மேட்ச் பண்ணி நம்ம கை, முகம் அதெல்லாம் கால்லாம் கொண்டு வந்தா போதும். அதுவே நமக்கு டேன்லாம் ரிமூவ் பண்ணி குடுத்தாலே நம்ம ஓரளவு பிரைட்டா தான் இருப்போம். ஸோ நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், டேன் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணாலே போதும். அதுக்கு வந்து தயவு செய்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது தேவதானா? இது நமக்கு இது தேவதானா? அதோட பின்விளைவுகள் என்ன? இதெல்லாம் தயவுசெய்து கூகுள் பண்ணி, இல்ல தேடி பார்த்து, இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கின் பிரைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங்
அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஸ்பெஷல் சோப்பும் நம்மக்கிட்ட இல்ல. அத நான் பண்ற ஒரு ஐடியாவும் இல்ல. நான் இப்படிதான் இ இ இ சில விஷயங்கள் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ எப்படி சொல்ல, இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஃபார்முலேஷன் பண்றேன்னா, அதுக்கு ஒரு ஒரு செர்டைன் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது எனக்கு போதும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அ நீங்க உங்களோட ஸ்கின் பிரைட்டன் பண்ணணும், இல்ல நீங்க வந்து அ ஒயிட் ஆகணும். இந்த சில ஹீரோயின்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அ நம்மள அவங்கள நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆன உடனே, ச்சே! அப்படி தோணும். அந்த மாரி இருக்கும்ல. ஸோ அது தேவையில்லன்னு எனக்கு தோணும். மேபி அவங்களுக்கு அப்படி இருந்தா தான் அழகா இருக்கும் அப்படின்னு தோணும்ல. அப்படிதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு அ ஷ் ஆக்ட்ரஸ் ஷெரின் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இங்க ஒரு பல்லு இப்படி ட்விஸ்ட்டா இருக்கும். பட் அது ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு பிடிக்கும். பட் அது அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ! மேபி அவங்களுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ அந்த பல்லு ஸ்ட்ரெயிட்டா ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அப்படி இருந்தது. அப்புறம் பழக பழக அவங்கள பிடிக்கும்ல. அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். ஸோ அம் இது நமக்கு நல்லா இல்ல அப்படின்னு நெனைக்கிற ஒரு விஷயம், இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப அது அழகா தெரியலாம். அதனால நம்ம எப்படி நம்மள பிரசன்டபிளா வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸ்கின்ன தயவுசெய்து பிரைட்டன் பண்றோம், ஒயிட்டன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எந்த ஒரு கெமிக்கலையும் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் அதுக்கான பலன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மெலனின் அ உருவாகுறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிளாண்டையே நம்ம வந்து தாக்குறோம். அப்ப அந்த கிளாண்டுக்கு வந்து யாரு கட்டளை போடுவா? பிரெயின். ஸோ ஒரு பிரெயினுக்கு நம்ம வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் குடுக்குறோம்ல. அப்போ அந்த பிரெயின் என்ன பண்ணும்? நரம்புகள் அந்த மாரி ப்ராப்ளம் வரலாம். ஸ்கின் டிசீஸ் வரலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அத வந்து கன்டின்யூ பண்ணணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தயவுசெய்து ஸ்கின் பிரைட்டன் பண்றேன், ஸ்கின் ஒயிட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து அவசியம் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். அ ஒ அவ அவ அவங்களோட ஜாபுக்கு தேவைன்ற பட்சத்தில நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவங்கவங்க தனிப்பட்ட விஷயம். பட் ஒரு கெமிக்கல் ஃபார்முலேட்டரா ஒரு ஒரு பேஷனா நான் பண்றதுனால இந்த வீடியோ வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, தெரிஞ்சு பண்றவங்க வேற. இப்போ ஒரு குளுட்டோத்தியன் இன்டேக் எடுக்குறாங்க. இத எடுத்தா நம்ம கலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்கின் கேர் டாக்டர போய் கன்சல்ட் பண்ணி, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜோ, இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயமோ அவங்க குடுப்பாங்க. அவங்களோட சும்மா உடனே ஒரு ஸ்கின் டாக்டர் வந்து உடனே குடுக்க மாட்டாங்க. நெறைய அனலைஸ் பண்ணி தான் ஒரு விஷயங்கள் வந்து சப்ளிமெண்ட்லருந்து எல்லாமே குடுப்பாங்க. ஸோ அது வேற. நம்ம வந்து சும்மா மொட்டையா ஒரு ம் அ ஒரு ஒரு ஆடையோ, இல்ல இன்னொருத்தங்க ஒரு பொருள் யூஸ் பண்றாங்கன்றதுக்காக, அத நம்ம யூஸ் பண்ண என்னைக்குமே நம்ம வந்து ஆ யோசிக்கணும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, அதோட ரூட் என்ன? அத பத்தின நெறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, நம்ம நெக்ஸ்ட் அத வந்து ப்ரொசீட் பண்ணணும். இது வந்து என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். அம் எல்லாத்துக்குமே பயனுள்ள மாதிரி தான் இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா, இது தெரிஞ்சுட்டு ஆ ஒரு ஸ்கின் கேர்க்குள்ள போறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்கிட்ட அந்த மாதிரியான கெமிக்கல் ஆ ஆட் பண்ணி, உடனே இன்ஸ்டன்ட்டா கலர் ஆற அந்த மாதிரி சோப்லாம் கிடையாது. நான் பண்ற ஐடியாவுலயும் இல்ல. ஸோ பி யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் அழகு. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப அழகா தான் இருப்போம். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.